வருங்கால அரசு அதிகாரிகளே காக்கி சட்டை 2.0 தேர்வில் வெற்றி அதிகாரம் உறுதி. வரக்கூடிய ஜூன் மாதம் டிஎன் யூஎஸ்ஆர்பி போர்டு நடத்தக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கு நமக்கு எக்ஸாம் அப்படின்றதுக்கான நோட்டிஃபிகேஷன் வர இருக்கு. இந்த எக்ஸாமுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறேன், இல்லாட்டி ஆல்ரெடி நான் எழுதி எனக்கு கிடைக்காம போயிருக்கு. இந்த வாட்டி நான் கண்டிப்பாக பாஸ் ஆகி நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. எப்படி ஒரு பிளான் பண்ணி படிக்கலாம், நம்ம வரண்டரைஸ் பிராக்டிஸ் வில்லேஜ் அருப்புக்கோட்டையில் என்ன மாதிரி கிளாஸஸ், என்ன மாதிரி பிசிக்கல் போகுதுன்ற எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ரொம்ப முக்கியமாக என்ன ஏஜ் லிமிட், என்னென்ன டாபிக் படிக்கணும், எவ்வளோ மார்க்குக்கு வரும் அப்படின்ற ஒரு வீடியோ, தனி வீடியோ நம்ம வரண்டரைஸ் சேனல்லே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு அருப்புக்கோட்டையில் நம்ம கிளாஸ் ஷெடியூல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஜூன் 25 நம்ம கிளாஸஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஜூன் 25லேருந்து ஜூன் 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம என்ன மாதிரியான பிளானிங் பண்ணலாம், என்ன மாதிரி ஃபிசிக்கல் பண்ணலாம் அப்படின்ற உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அப்படின்றதும், நம்ம என்ன மாதிரியான தவறுகள் பண்ணால் நம்ம என்ன மாதிரி வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண போவோம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் அப்படி சொல்லிக் கொடுக்க இருக்கிறோம். பேசிக் கிளாஸஸ் அப்படின்றது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக எல்லா டாபிக், அதாவது பொது தமிழ், அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ், அது மட்டும் இல்லாமல் சோஷியல் சயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் சயின்ஸ், இந்த மாதிரி எல்லா டாபிக்கும் இது போக ரொம்ப முக்கியமாக ஸ்பெஷல் சைக்காலஜி கிளாஸஸ் அப்படி கொண்டு போயிருக்கோம். இப்போ இதோட பேசிக் கிளாஸ் அப்படி உங்களுக்கு ஜூலை 1 இருந்து அப்படியே வரிசையாக ஸ்டார்ட் ஆகும். ஜூலை 1 இருந்து நமக்கு பொது தமிழ் அப்படி ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூலை மாதம் முழுக்க இந்த கிளாஸஸ் அப்படி போகும். இதில் எல்லா டாபிக்ஸுக்கும் வந்துடும். இதில் ரொம்ப முக்கியமாக சொன்னோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சண்டே மட்டும் உங்களுக்கு லீவ் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப முக்கியமாக நம்ம ப்ராக்டிஸ் வில்லேஜ் நீங்கள் அங்கேயே தங்கி தான் இருப்பீங்க. எத்தனை மணிக்கு காலையில் ஒரு கிளாஸ் அப்படி ஒரு ஒன் டே அப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது காலையில் 5:30 to 7 அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங் அப்படி இருக்கும். அதாவது டெய்லி ஃபிசிக்கல் இருக்கு. டெய்லி காலையில் இப்போ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1150 or 400 மீட்டர் ட்ரைனிங் இருக்கும். ஒரு நாள் 1500 மீட்டர் ரன்னிங் இருக்கும். ஒரு நாள் ரோப் கிளைம்பிங், ஒரு நாள் லாங் ஜம்ப், இந்த மாதிரி எல்லா விதமான ஃபிசிக்கல் ட்ரைனிங் அப்படி நம்ம கொடுக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி பெண்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் புட் அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு வந்து இருக்கு ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப முக்கியமானது ஒரு நாள் காலையில் 5 to 7 மணி வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்கல் அப்படி இருப்பீங்க. அப்புறம் நீங்கள் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டு 9 o'clock அப்படின்றதுலேருந்து 9:30 வரைக்கும் ஒரு வைவா செஷன் அப்படி இருக்கும் ஆக்சுவலாக. அதாவது பேசிக்கான விஷயங்கள். நேற்று ஒரு கிளாஸ் முடிஞ்சிருக்கு, அந்த கிளாஸை பற்றி ஒரு வைவா செஷன் அப்படி இருக்கும். அப்புறம் 9:30 உங்கள் கிளாஸ் அப்படி ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படி உங்களுக்கு 9:30 to 11:15 AM வரைக்கும் இருக்கும். அது ஒரு கிளாஸ். அந்த கிளாஸ் முடிச்சு ஒரு 15 minutes பிரேக்கு அப்புறம் மறுபடியும் ரெண்டாவது கிளாஸ் அப்படின்றது உங்களுக்கு 11:30 to 1 PM இருக்கும். அப்புறம் ஒரு லஞ்ச் பிரேக் அப்படி இருக்கும். அப்புறம் மதியம் ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கும். அதாவது 2 to 3:30 அப்படி ஒரு கிளாஸ் இருக்கும். அப்புறம் ஒரு பிரேக் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்க்கிள் அப்படின்னு போகும். இந்த சர்க்கிள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சர்க்கிள் அப்படின்றதுல ஒரு 5 பேர் உட்காந்துருப்பீங்க. இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து குப்தர்களை பற்றி நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை என் கூட இருக்க இன்னொரு பையன் சொல்லுவார், இன்னொரு பையன் ஒரு பாயிண்ட் சொல்லுவார். அப்போ இந்த இடத்துல ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது கிடைக்கும். இந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கிளாஸ் போயிருக்கு, இன்னைக்கு பொது தமிழில் இந்த மாதிரி ஒரு இலக்கணம் கான்செப்ட் போயிருக்குன்னா அதுக்கான ஒன்லைனர் அப்படின்றது கொடுப்போம். ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் வில்லேஜில் 7 விதமான புக்ஸ் கொடுக்குறோம். அது போக ஒன்லைனர் அப்படின்றது தனியாக ரிவிஷனுக்காக கொடுக்குறோம். இந்த ஒன்லைனர் அப்படின்றத இன்னைக்கு சாயந்தரம் நீங்கள் உட்காந்து படிப்பீங்க. சர்க்கிளுக்கு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து படிப்பீங்க. நாளைக்கு சர்க்கிள் போது சர்க்கிள் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று எழுதுவீங்க. அந்த சர்க்கிள் டெஸ்ட்டில் நேற்று படிச்சிங்களா பிடிஎஃப், அதில் இருந்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கேட்கப்பட்டு நீங்கள் என்ன தவறுகள் பண்ணீங்களோ அந்த தவறுகளை நோட் பண்ணுற மாதிரி ஒரு பிளாக் பாக்ஸ் நோட் அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த மாதிரி சர்க்கிள் அப்படின்றது போகும். அதுபோக வீக் டு வீக் செஷன் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம். வீக் டு வீக் செஷன் அதை வந்து லத்தி செஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இது என்ன செஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பாலிட்டி டெஸ்ட் நடந்திருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நடந்திருக்கு, அடிப்படை உரிமைகள் நடந்திருக்கு. அதில் 20 கொஸ்டினுக்கு 15 கொஸ்டின் தான் கரெக்டாக போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த 15 கொஸ்டின் நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ மிச்சம் 5 கொஸ்டின் என்ன தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தவறுகளை தெரிஞ்சுக்கிட்ட போது தான், தவறு நம்ம சரி செய்யும் போது தான் நமக்கு தேவையான ஒரு இலக்கை வந்து அடைய முடியும். அப்போ இந்த வீக் டு வீக் செஷன் லத்தி செஷன்ஸில் இன்னைக்கு நம்ம என்ன தவறுகள் அப்படின்றது பண்ணோம், அதில் இருந்து நம்ம எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு தனி செஷனாக வந்து அது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு மார்னிங் மறுபடியும் 5:30 நீங்கள் வந்து ஃபிசிக்கல் வந்துடலாம். இந்த மாதிரி ஒன் டே அப்படின்றத ஃபுல்லாகவே, அதாவது ஒரு ஃபிசிக்கல் செஷன் அப்படின்றது டெய்லி இருக்குது. அதுபோக கிளாஸஸ் டெய்லி 3 கிளாஸஸ் இருக்குது. அதுபோக சர்க்கிள் இருக்குது. சர்க்கிளில் ஒரு டெஸ்ட் இருக்குது. அதில் டெஸ்ட்டில் எதில் நம்ம மார்க் குறையிறோம் அப்படின்றதுக்கான ஒரு செஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு படிக்க ஒரு ஸ்பேஸ் அப்படி இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து அப்போ செப்டம்பர் மாதம் எக்ஸாம் வரைக்கும் போகுமா அப்படின்னா ஜூலை அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட்டில் 5th வரைக்கும் தான் அந்த கிளாஸஸ் வந்து போகும். அப்போ ஆகஸ்ட் 5க்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு டாபிக் மார்க் டெஸ்ட். ஏன்னா நமக்கு இந்த எஸ்ஏ எக்ஸாம் அப்படி பொறுத்த வரைக்கும் பெருசாக ரொம்ப தேவையில்லை. 6th-லேருந்து 10th புக் வரைக்கும் நம்ம படித்தாலே போதும். இந்த 6th to 10th ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படி தான் நமக்கு எக்ஸாமில் 140 கொஸ்டின் அப்படி வருதா, அதில் 100 கொஸ்டின் கிட்ட இந்த 6th to 10th புக்கிலேருந்து தான் கேட்பாங்க. 11th 12th புக்கு அப்போ பெருசாக தேவையில்லையா சார் அப்படின்னா 11th 12th படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க 11th 12th பாக்ஸ் கண்டென்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு. ஸோ எஸ்ஏ எக்ஸாமுக்கு அந்த கண்டென்ட் முக்கியம். 11th 12th அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த 6th to 12th இருந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படின்றது டாபிக் வைஸாக நம்ம வந்து கொடுக்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட லைன் பை லைனாக கவர் பண்ணி எல்லா கண்டென்ட்டையும் கவர் பண்ணி 25 டெஸ்ட் அப்படி நம்ம வந்து கொடுக்குறோம். 25 டெஸ்ட் அப்படி கொடுக்க இருக்கோம். 25 டெஸ்ட் அப்படின்றதுல எல்லாமே வந்து ஆக்சுவலாக இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 6ஆம் தேதி, இப்போ ஆகஸ்ட் 5 நம்ம கிளாஸஸ் பேசிக் கிளாஸஸ் முடிஞ்சிடும். ஆகஸ்ட் 6ஆம் தேதி தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் இருக்குது. இதில் 150 கொஸ்டின் 300 கொஸ்டின் எழுதுவீங்க. இந்த 300 கொஸ்டின் அப்படி
அப்படின்றது நமக்கு எஸ்ஏ எக்ஸாமில் குவாலிஃபிகேஷன் தமிழ் பேப்பர் இருக்கா அதில் ஒரு 40 மார்க் வாங்கணுமா அது ஈஸியாக வாங்கிடலாம். அதுபோக இலக்கணம் கண்டென்ட் அப்படின்றது நமக்கு அந்த மேஜர் பேப்பரில் ஒரு 10 கொஸ்டின் வரும். அதை எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு 300 கொஸ்டின் அப்படின்றது உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9-10 ஒரு நாள் ரிவிஷன் விட்டுட்டு 9-10 ஹிஸ்ட்ரிக்கான 2 டெஸ்ட் 150 கொஸ்டின் இருக்கும். அடுத்து சண்டே லீவ், அடுத்து மண்டே டியூஸ்டே வெனஸ்டே நம்ம சைக்காலஜி டெஸ்ட். ஏன்னா சைக்காலஜி மட்டும் 3 டெஸ்ட் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். ஏன்னா சைக்காலஜி தான் நம்ம எஸ்ஏ எக்ஸாமை கிளியர் பண்ண போகிறோம், ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ண போகிறோமா இல்லையா அப்படின்றது வந்து முடிவு பண்ணக்கூடியது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு ஒரு 3 டெஸ்ட் எழுத போகிறோம். அதுபோக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஐஎன்எம், ஜியாகிரபி, அப்புறம் எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, இங்கிலீஷ்க்கு தனியாக 2 டெஸ்ட் இருக்குது. அதுபோக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் எதுலேருந்து எது வரைக்கும் படிக்கணும் அப்படின்னா முக்கியமாக ஜனவரி மாதத்துலேருந்து செப்டம்பரில் எக்ஸாம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நம்ம படிச்சு ஆகணும். இது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு 2 டெஸ்ட் நீங்கள் 150 கொஸ்டின் எழுதுவீங்க. இதுபோக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மெட்டீரியல் அப்படின்னு கொடுப்போம். இது 25 டாபிக் மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது 6th புக்லேருந்து 10th புக் வரைக்கும் இருக்கக்கூடிய டாப்பிக்கை லைன் பை லைனாக கவர் பண்ணி நம்ம ஒரு 25 டெஸ்ட் அப்படி கொடுப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் டெஸ்ட். இந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படின்னா நமக்கு எப்படி எஸ்ஏ எக்ஸாம் காலையில் ஒரு பேப்பர் மதியம் ஒரு பேப்பர் இருக்கோ அதே மாதிரி தான் மார்னிங் 9:30 AM to 12 PM அப்படிது ஃபோர்நூனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்லேருந்து 140 கொஸ்டின், அதாவது ஜிஎஸ் இருக்கலாம், அது தமிழ் 10 கொஸ்டின், இங்கிலீஷ் 10 கொஸ்டின், சைக்காலஜி 40 கொஸ்டின். இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பேப்பர் அப்படி நடக்கும். அதே மாதிரி செகண்ட் பேப்பர் ஆஃப்டர்நூன் வந்து பொது தமிழ் நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் பேப்பர் இருக்கா அதே மாதிரி உங்களுக்கு 100 கொஸ்டின் வச்சு நடக்கும். இது வந்து ஒரு 5 டெஸ்ட் எழுதுவீங்க. ஆக்சுவலாக ஃபுல் மார்க் டெஸ்ட்டா எஸ்ஏ எக்ஸாம் எழுதுற மாதிரியே ஒரிஜினல் டெஸ்ட் மாதிரி எழுதுவீங்க. 5 டெஸ்ட் எழுதுவீங்க. அப்போ இந்த 25+5 சொல்லிட்டு அரௌண்ட் ஒரு 30+ டெஸ்ட் அப்படி நீங்க எழுதுவீங்க. இதுல சர்க்கிள் டெஸ்ட் அப்படிலாம் இருக்கு. சேர்த்து ஒரு 30+ டெஸ்ட் எழுதுவீங்க. அரௌண்ட் எப்படி பார்த்தாலும் ஒரு 5000+ கொஸ்டின்ஸ் அப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது இதை தாண்டி நீங்க டெய்லி பிசிக்கல் அப்படின்றதும் இதுல அப்பப்போ நமக்கு சண்டே வருது. அந்த சண்டேல நமக்கு இன்டர்வியூ செஷன், ஏன்னா நம்ம அங்கேயே தான் தங்கி படிப்போம். இன்டர்வியூ செஷன்ஸ் அப்படின்றது நம்ம ஸ்பெஷல் செஷன்ஸாக கண்டக்ட் பண்ணி இருக்கோம். ஸோ ரொம்ப முக்கியமானது எஸ்ஏ எக்ஸாமுக்கு 7 விதமான புத்தகங்கள் கொடுக்க போகிறோம். அதுபோல் ஒன்லைனர் கொடுக்க போகிறோம். கிளாஸஸ் போகும்போது அதுக்கான மார்க் டெஸ்ட், டாபிக் மார்க் டெஸ்ட் நடக்கு, ஃபுல் மார்க் டெஸ்ட் நடக்கு. இதை தாண்டி உங்களுக்கு பிசிக்கல் அப்படி டெய்லி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்றதுக்கு பக்கா யூஸ்ஃபுல்லான செஷன்ஸா நம்ம பிராக்டிஸ் வில்லேஜ் அருப்புக்கோட்டையில் ஜூன் 25 இருந்து கிளாஸஸ் அப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து இதை பற்றி டீட்டெயில்ஸ் அப்படின்றது இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி நம்ம வீடியோ கீழே ஃபர்ஸ்ட் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் இருக்கு, அதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்ம வெரண்டாரேஸ் டீம் அப்படி உங்களை டீட்டெயிலாக கான்டாக்ட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பிராக்டிஸ் வில்லேஜ் அருப்புக்கோட்டை அப்படிது உங்களோட எஸ்ஏ எக்ஸாம் கனவை நினைவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்கும். ஸோ மறக்காம ஒரே இடத்துல தங்கி படிச்சு சாப்பாடு போக இல்லாம போக நம்ம வந்து ஒரே இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் படிச்சு கிளாஸஸ் டெஸ்ட் எல்லாமே அட்டெண்ட் பண்ணி பிசிக்கலோட பண்றதுக்கு இந்த பிராக்டிஸ் வில்லேஜ் அருப்புக்கோட்டை அப்படின்றது உங்களுக்கு பக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காகிச்சிட்டை பிராக்டிஸ் வில்லேஜ் கோர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 months வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ ரிட்டன் எக்ஸாம் முடிச்சுட்டு பிசிக்கல் முடிச்சுட்டு அப்படியே கை கழுவி விட்டுற மாட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் அப்படின்றது இருக்கா, அந்த ஸ்பெஷல் மார்க் ரிவிஷன் அப்படின்றது ஆல்ரெடி எஸ்ஏ எக்ஸாமோ இல்லாட்டி அதுக்கு மேலே உயர் அதிகாரிகள் யாரும் இருக்காங்கன்னா அவங்கள வச்சு அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமில் இருக்கக்கூடிய 3 லெவலையும் நம்ம கிளியர் பண்ணி ஒரு எஸ்ஐ காகிச்சிட்டை போட்டு அரசு அதிகாரியாக மாறதான் நம்மளோட கனவாக இருக்கும். ஸோ பிராக்டிஸ் வில்லேஜ் அதுக்கான இடமா இருக்கும். அதை பற்றி நீங்கள் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இதை மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பபாய்.